ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவாகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம், அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் நிறைய பார்க்குறாங்க. இப்போ ஆன்லைன் மூலமாகவே நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. அவங்களுடைய எல்லாருடைய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சாமி எனக்கு இந்த யோகம் இருக்கா, எனக்கு அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா, எனக்கு வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கா, திருமண யோகம் எப்போ வரும், எல்லாருமே எனக்கு லாட்ரி வாங்கலாமா, இந்த யோகம் இருக்கா, அந்த யோகம் இருக்கா, அதிர்ஷ்டம் இருக்கா, இது ஒரு எல்லாருடைய ஆசையான ஆவலான கேள்வி எனக்கே இருக்கும். என் ஜாதகத்தை பார்த்து எனக்கு இந்த யோகம் இருக்கா, நமக்கு எப்போ இந்த காரியம் நடக்கும், இப்படியே தான் இருக்குமா, எனக்கு யோகமே கிடையாதா, அவன்லாம் பாரு எங்கூட தான் படித்தான், எங்கூட தான் இருந்தான், இப்போ அவன் பெரிய பொசிஷனில் இருக்கான், நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கோம். அப்போது அந்த யோகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஜாதக ரீதியாக பிரித்து பார்க்கும் பொழுது 300 வகையான யோகங்களை சொல்கிறார்கள். அதில் பார்த்தோம்னா ஒரு 30 வகையான யோகங்கள் முக்கியமான யோகங்களாக கருதப்படுகிறது. அந்த 30 வகையான யோகங்கள் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்த்தோம்னா அந்த யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கும், ஒரு கிரகம்னா ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தான் சொல்லக்கூடியது இந்த யோகங்கள். அதனுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது அதோட வீட்டில் பரிவர்த்தனையோ, நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வீடு சொந்த வீடுன்னு. சூரியன்னா சிம்மராசி சொந்த வீடு. இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடகத்தில் இருந்தால் கடகம் சந்திரனோட சொந்த வீடு, கடகத்தில் இருக்கிற சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் பரிவர்த்தனைன்னு பேர். இவரோட வீட்டில் அவரும், அவர் வீட்டில் இவரும் இருந்தால் பரிவர்த்தனை. அப்போ அந்த பரிவர்த்தனையாகி 5ஆம் இடத்துல குரு இருக்குது, 4ஆம் இடத்துல கேது இருக்குது, இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு இந்த யோகம் ஏற்படும். இப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்கிறது தான் இந்த ஜாதக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பு. அதாவது கிரகங்கள் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் உள்ள சம்பந்தங்களை பற்றி சொல்லக்கூடியது. அதில் பார்த்தோம்னா சந்திர யோகங்கள் அப்படின்னு, சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது ஒரு 5 விதமான யோகங்கள் ஏற்படும். சூரியனை வைத்து சொல்லக்கூடியது 5 விதமான யோகங்கள் ஏற்படும். இதனால் சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய யோகங்கள் அப்படின்னு எடுத்துட்டால் துருதுரா யோகம், அனபா யோகம், சுனபா யோகம், இதெல்லாம் யோகத்துடைய பேர் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஹேமத்ரிம யோகம், நமக்கு தெரிஞ்ச யோகத்துடைய பேர். இதற்குலாம் பலன்கள் உண்டு. கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், அதியோகம், சகட யோகம். அப்புறம் சூரியனை வச்சு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா வேசி யோகம், வாசி யோகம், சுப உபயச்சாரி யோகம், அப்புறம் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் பேர். பத்ர யோகம், ரிச்சக யோகம், சச்ச யோகம், ஹம்ச யோகம், மாலவிய யோகம், இப்படி. இதுக்கப்புறம் பொதுவான யோகங்கள் அஷ்டலட்சுமி யோகம், இதெல்லாம் யாருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தர்ம கர்மாதிபதி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், வசுமதி யோகம், குரு சண்டால யோகம், காலசர்ப்ப யோகம், விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம். நான் சொன்ன 300 யோகங்கள் இதெல்லாம் முக்கியமான யோகங்கள். இதெல்லாம் இருந்தால் ஏழையும் பணக்காரன் ஆகலாம், பணக்காரன் மேலேயாகலாம், நோய் இருக்கிறவனும் நோய் இல்லாதவனாகலாம், நோய் இல்லாதவன், இந்த மாதிரி இப்போ பல பிரச்சனைகள். இந்த யோகங்கிறது அந்த காலகட்டத்தில், அந்த தசாபதி காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் அப்படியே தலையெல்லாம் மாற்றிப்போம். நல்லவனை கெட்டவனாக்கும், கெட்டவனை நல்லவனாக்கும். இதெல்லாம் இந்த யோகத்தை வச்சு நடக்கிறது தான். நல்லா இருந்தார், நேற்று வரைக்கும் பார்த்தா ஆடிக்காரில் போனார், இன்றைக்கி என்ன சைக்கிளில் போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி யோகங்கள் மாற்றிக்கிறோம். நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயின்றவங்க திடீர்னு இப்போ என்னடா ஆச்சு, லாட்ரி ஏற்றி அடிச்சிச்சா கேட்குறமா இல்லையா? அந்த யோகம் எப்படி நமக்கு கிடைக்குது, எப்படி திடீர் முன்னேற்றம், திடீர் வளர்ச்சிக்கு நீ என்ன பண்ண, 2 பேரும் ஒரே தொழில் தானே பண்ணுறோம். இதெல்லாம் நடக்குது, நம்ம கண்கூட பார்க்கணும். இல்லாத யாரும் சொல்கிறதில்ல, கண்கூட நடக்கும். ஒரே டேரக்டர் 10 படம் இருக்கிறார், ஒரு படம் நல்லா பிச்சுன்னு போகும், இது 9 படம் ஓடுறதில்ல. காரணம் அந்த டைமில் இவருக்கு அந்த யோகம் இருக்கும். படத்தில் ஒன்றுமே இருக்காது, ஒரு விஷயம் இருக்காது. இந்த 9 படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் அது எடுபடாது. காரணங்கள் அவருடைய யோகங்கள். உதாரணத்துக்கு சொல்கிற, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, உதாரணங்கள் தான். அப்போ அந்த உதாரணத்துக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது கை கொடுக்கும். நம்ம தசாபதிகள் பார்த்துருக்கோம், ராசி பலன்கள் பார்த்துருக்கோம், லக்ன பலன்கள் பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்க்குற தலைப்புங்கிறது அந்த யோகங்கள். யோகங்கள் மூலமாக எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். சந்திரனை வைத்து 4 யோகங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதில் சந்திரனால் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன யோகம், சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை தரக்கூடிய யோகங்கள். இது அதில் கஜகேசரி யோகம்னு பேர். நிறைய பேருக்கு தெரியும், நிறையா ஜோதிடர்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இது நல்ல நன்மையை தரக்கூடிய ஒரு யோகம். கஜம்னா யானை, எல்லாருக்கும் தெரியும். கேசரின்னா சமஸ்கிருதத்தில் சிங்கத்துக்கு பேர், பெண் சிங்கத்துக்கு பேர் கேசரி. நம்ம சாப்பிட்ற கேசரி இல்லை, கேசரின்னா சிங்கத்துக்கு பேர் சமஸ்கிருதத்தில் சிங்கம். அப்போது யானையும் சிங்கமும் எவ்வளோ பலம் வாய்ந்த ஒன்று வனவிலங்குகளில். இதை அது ஒன்றும் பண்ண முடியாது, அதை இதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது நம்ம இது ரெண்டையும் கண்டு பயந்துக்கிறோம். அப்போ ரெண்டுமே தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய ஒரு மிருகங்களாக தான் இருக்குது வனத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த அப்போ ஏற்பட்ட அந்த அவ்வளோ பலம் வாய்ந்த யோகம்ங்கிறதுக்காக சொல்கிறேன்.
கஜகேசரி யோகம்னு இதுக்கு பேர். யாருக்கு வரும், எந்த கிரகம் எங்கே இருந்தால் வரும், நமக்கு இருக்கா, அது வந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். அதாவது சந்திர பகவான், சந்திரனை வச்சு தான் சொல்கிறோம். சந்திரன் வந்து ஏதேனும் ஒரு கேந்திரத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்துல குரு. சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து, சந்திரன் ஒரு இடத்துல பொதுவாக இருக்கார் 12 இடத்துல, எல்லாருக்கும் 12 கட்டம் இருக்குது, உங்களுக்கே தெரியும், நான் ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறேன். அதில் ஏதோ ஒரு இடத்துல 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. சந்திரனுக்கு 1ஆம் இடத்துல அல்லது 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 10ஆம் இடம், சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல எண்ணின்னு வரணும். அந்த இடங்கள்ல எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல குரு பகவான் இருந்தால் இந்த கஜகேசரி யோகம் ஏற்படும். சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தால் ஏற்படும் குரு சந்திர யோகம். இது கஜகேசரி யோகம். ஆனால் 1ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்ந்தா தான் 1. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சந்திரன் இருக்கிறது 4வது வீடு. சந்திரன் வந்து மேஷத்தில் இருக்காருன்னா மேஷம், ரிஷபம், மிதனம், கடகம். கடகத்தில் குரு இருந்தால் அவனுக்கு இந்த யோகம் ஏற்படும். அப்புறம் 7ஆம் இடம், 7ஆம் இடம்னா 4 வந்து கடகம், 5 சிம்மம், 6 கன்னி, 7 துலாம். துலாத்தில் குரு இருந்தால் அவனுக்கு கஜகேசரி யோகம் சந்திரன்லேருந்து 7ஆம் இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 10ஆம் இடம், 7 துலாம், 8 கன்னி, 9 விருச்சிகம், 10 தனுசு. இதில் வந்து குரு இருந்தாலும் இந்த கஜகேசரி யோகம். சந்திரன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் இந்த கஜகேசரி யோகம் ஏற்படும். இது ஒரு மிகச் சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்மைகள் வாரி வழங்கக்கூடிய யோகமாக இது நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கிரகங்கள் அமைப்புங்கிறது நான் பார்த்தது ஒரு ஜாதகத்தில் 100க்கு 90% இந்த மாதிரி அமைப்புகள் வரும். ஏன்னா 4 கட்டத்தில் குரு ஏதோ உள்ள இருந்தே தான் ஆகணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். சந்திரன் இருக்கிறது ஒன்று 4ஆம் இடத்துல குரு இருந்தாகணும், இல்லை 7ல் குரு இருந்தாகணும், அல்லது 10ல் குரு இருந்தாலும் சந்திரன் 4 ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக கிளிக் ஆகி ஆகும். யாரோ ஒரு சிலருக்கு வேணால் 4லேயும் குரு மாட்டாக போகலாம். ஒரு 100க்கு 90% பேர் இது இருக்கும் இந்த கஜகேசரி யோகம். இது இருந்தாலே போகிறோம், அவனுக்கு மற்ற தோஷங்கள் எல்லாம் அடிவிட்டு போகும். என்ன சொல்லுது, நல்ல பெயர் ஏற்படும், புகழ் உண்டாகும். நிறைய பேர் இப்போ இத்தனை பேர் ஷைன் பண்ணி இருக்காங்க, எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பண வசதியோடு இருக்காங்க. இப்போ நீங்கள் வேண்டாம் சின்ன ஒரு கையேந்தி பவன் கடைக்கு போனாலும் கூட்டம் பெருத்துது, பெரிய ஹோட்டல் நிறையா இருக்குது, பேர் சொன்னோம்னா பிரச்சனையாகும். அதுக்குள்ளே போனாலும் உட்கார இடம் இருக்கிறதில்ல. அப்போ அத்தனை பேருக்கும் அது சாப்பிடக்கூடிய அளவு அவங்கள்ட்ட வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறதுனால தான் சாப்பிட்றோம். இல்லாதவனும் இருக்கான், இல்லாதவனும் அதை விட அதிகமாக இருந்தாலும் நாம் போய் லைனில் நின்று அவன் சாப்பிட்டு எந்திரிச்சதுக்கப்புறம் டேபிள் காலியாக இருக்கப்பறம் தான் சாப்பிட்றோம் எந்த ஊருக்கு போனாலும். இப்போ அந்தளவு வந்து வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்குன்னா நிறைய பேருக்கு இந்த யோகங்கள் இருக்கும். அதனால தான் வந்து எல்லாராலையும் ஒரு மினிமமான வாழ்க்கையை வாழ முடியுது. நீங்கள் ராஜ வாழ்க்கையை வாழ வேண்டாம், மீடியமான வாழ்க்கை. ஒரு கார், ஒரு பைக்கு, ஒரு சொந்த வீடு, ஒரு 4 செல்ஃபோனு, ஒரு பெரிய ஸ்க்ரீனில் டிவி, நல்ல குழந்தைகள், நல்ல படிப்பு, இதெல்லாம் இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமான உடம்பு, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் இருந்தாலே போர்வேன். உங்களுக்கு 10 வீடு வேணும், 15 கார் வேணும், அங்கே நிலம் இருக்குது, இங்கே எஸ்டேட் இருக்குது, ஆந்திராவில் தோட்டம் இருக்குது, பாம்பேயில் வீடு இருக்குது, இதெல்லாம் சொல்கிறோம் ஹையஸ்ட். அந்தளவுக்கு நம்ம போக வேண்டாம். அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய யோகங்கள் வேணும். நமக்கு இந்த மினிமமான யோகம் அப்படிங்கிறது இருந்தாலே அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம போகிறோம். நிறைய பேர் அதே இல்லாமல் இருக்க வீடும் இல்லாமல், ஒரு சைக்கிள் கூட இல்லாமல், படிக்க முடியாமல் எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டங்கள்னு இருக்காங்க. நம்ம அதை பார்க்குறது இல்லை. நம்ம அந்த இடத்துக்கு சாப்பிட போகிறோம், பொதுவான இடத்துக்கு சொல்கிறேன், அங்கே நமக்கு சமமாக யார் இருக்காங்க அதை மட்டும் பார்க்குறோம். அவன் எப்போ சாப்பிட்டேன்னு தெரியுமா, 1 மணி நேரம் சாப்பிட்றான், அடுத்தவன் பசிக்கிறான் நினைக்க மாட்டான், அப்படியே அவனை வேணால் திட்டு எப்போ டேபிள் காலியாகணும். பட் நமக்கு கீழே இந்த இடத்துக்கு வர முடியாதவங்க கூட எத்தனை பேர் இருக்காங்கிறது நம்ம நினைக்க மாட்டோம். எதுக்காக சொல்ல வரணும்னா, இந்த கஜகேசரி யோகம் அப்படின்னு இருந்ததுனால் கண்டிப்பாக அவன் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழலாம். அவனால் என்ன சாதிக்க முடியுமோ அது அத்தனையும் சாதிக்கலாம். அதை தான் சொல்கிறாரு. நல்ல பெயர் புகழ், நல்ல ஸ்தானம், நல்ல இடம், நல்ல வசதிகள், பெயர் புகழ், அந்தஸ்து, நீண்ட ஆயுளை கொடுப்பாராம். கஜகேசரி யோகம் இருந்தால் அல்பாயுஸ்லாம் கிடையாது. அவன் ஜாதகத்தில் 12ல் சனி மறைந்தாலும், ஆயுள் தோஷம் இருந்தாலும், சனி விரயமானாலும், 8ல் ஆயுள் ஸ்தானத்தில் சனி நீச்சமாக இருந்தாலும் இந்த கஜகேசரி யோகம் காப்பாற்றும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? சாமி நிறைய பேர்ட்டு பாட்டு எனக்கு ஆயுள் பாகம் கம்மிங்கிறாங்க, ஆயுள் நீச்சுங்கிறாங்க, நான் அந்த கோயிலுக்கு போய் அதை பண்ணிட்டு வந்தேன், இதை பண்ணிட்டு வந்தேன், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த யோகம் இருந்ததுன்னா சனியினுடைய வேலை அப்படிங்கிறது இது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். புரிஞ்சது உங்களுக்கு? இப்போ சிஎம் போகிறாரு, இப்போ நான் போய் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா என்னுடைய ஆதார் கார்டு, ஃப்ளைட்டு போகிறோன்னா எல்லாத்தையும் கேட்போம். சிஎம் போகிறாருன்னா அவர்கிட்ட கேட்டுன்னு இருக்க முடியுமா? டேரெக்டாக ஃப்ளைட்டுக்கே தான் அவர் போவார், எல்லாம் காமிச்சிட்டா போகிறாரு. அது மாதிரி வித்தியாசம் இருக்குல்ல. அது கஜகேசரி யோகம் இருந்ததுன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு எக்ஸ்டென்ஷன், சின்ன தோஷங்கள் அதெல்லாம் விலகிடும் ஜாதகத்தில். அப்போ என்ன பண்ணணும், சந்திரனுக்கு சந்திரனோடு யார் இருக்காங்கிறத பார்க்கணும், சந்திரனுக்கு 2ல் யார் இருக்கான்னு பார்க்கணும், 4ல் யார் இருக்கான்னு பார்க்கணும், 10ல் யார் இருக்கான்னு பார்க்கணும். இதில் என்ன கிரகம் இருந்தால் நமக்கு இந்த யோகம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சின்றால் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நல்ல பெயர் புகழ், அந்தஸ்து, கௌரவம் ஏற்படும், நீண்ட ஆயுள் ஏற்படும், தீர்க்கமான ஆயுள், 90-100 வயசு வரைக்கும் வாழலாம். நிறைய பேர் இருக்காங்கல்ல, சதம் அடித்தவர்கள் பேப்பரில் எல்லாம் போடுறாங்க, 112 வயசு ஆச்சு, இன்னும் திரகாத்திரமாக தான் வேலையை தானே செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்குலாம் இந்த யோகம் இருக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்குமா? இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு பண வரவில் எப்படியோ ஒன்று வந்துடும். இன்றைக்கி காலையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், எப்படியோ ஒன்று அவனுக்கு அன்றைக்கி செலவுக்கு ஆனவன் கொடுத்துருவான். அப்புறம் எதிரிகளை எளிதில் வெல்லும் திறமை உடையவர்களாக அந்த கஜகேசரி யோகம் இருந்தால் அவங்களுக்கு உண்டான எதிரிகள் எனிமீஸ் தொழிலில் போட்டியாக இருக்கலாம், வீட்டிலேயா இருக்கட்டும், தனிப்பட்ட முறையிலையாக இருக்கட்டும்,
ஒரு எதிரிகள், போட்டி பொறாமைகள், திருஷ்டிகள் இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த கஜகேசரி யோகம் இருந்தால் தானாக அது விலகிவிடும். நம்ம அவங்கள ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த கஜகேசரி யோகம் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்குறது? நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த சந்திரனுக்கு 2, 5, 7, 10 இந்த மாதிரி இடத்துல குரு இருக்காரா, நமக்கு இந்த யோகம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருந்தால், ஜாதகத்தில் வேறு தோஷங்கள் இருந்தாலும் இந்த யோகத்தினால் அந்த தோஷங்களை இது விளக்கும். இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எனக்கு நல்ல யோகம். அதனால் இது அதிகமாக இன்னும் சொல்ல போனால் சந்திரனுடைய வீட்டில் வர்றதுனால கடகராசி நேயர்கள் மற்றும் அனைத்து ராசி நேயர்களுமே தெரிஞ்சுக்கலாம். இந்த கஜகேசரி யோகங்கிறது சந்திரனை வைத்து சொல்கிறதால கடகத்தை சொல்கிறார். கடகத்துக்கு அதிபதி சந்திரன். மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இந்த 2, 4, 10 அந்த இடத்துல குரு இருந்தால் இந்த யோகங்கிறது ஏற்படும். இந்த யோகத்தினால் பலவித நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும். கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு ஒன்றுனா சந்திரனும் குரு ஒன்றா சேரணும், அது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல, அப்புறம் 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல குரு இருக்கா, குரு இருந்தால் இந்த கஜகேசரி யோகங்கிறது ஏற்படுது. இதை வந்து நாமளாக தெரிஞ்சிக்க முடியாது. சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும், சந்திரன் என்ன லக்னம்னு பார்க்கணும். இந்த யோகம் எந்த டைமில் நமக்கு ஏற்படுங்கிறதுக்கும் டைம் இருக்கும். இப்போ சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி பிறந்த குழந்தையிலே வரலாம், நடுத்தர வயதில் வரலாம், பிற்காலத்தில் வரலாம். அதுக்கு அந்த தசாபதியை கணித்து அதை சொல்லணும். அப்போ வந்து கண்டிப்பாக சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் இதை கணித்து சொல்ல முடியும். அப்போ இதுக்கு சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய நமது நேயர்கள் இந்த வீடியோவில் பதிவில் வர எங்களுடைய அலைபேசி எண்ணை தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்களையும் தெரிந்து கொண்டு யோகங்களையும் தெரிந்து கொண்டு எந்த நேரத்தில் நமக்கு நல்ல இந்த யோகம் பயன்படும் பலனை கொடுக்கும் என்பதை தெரிந்து அதன் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையில் அந்தந்த காரியங்களை செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று கூறி வாழ்த்தி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.